மகாவீரர் ஜெயந்தியை ஒட்டி அனைத்து மதுபான கடைகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் புதுக்கோட்டையில் அதிகாலை முதலே கள்ளச்சந்தையில் அமோகமாக மது விற்பனை நடைபெற்று வருகிறது. அதனை காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாக்யராஜ். விவரங்கள் வழங்கலாம். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் தனியார் மற்றும் அரசு மதுபான கடைகள் மூடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பை மீறி இன்று காலை முதலே புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அரசு மதுபான கடை பார் ஊழியர்கள் வலையில் செல்வர்கள் தான் கூப்பிட்டு மது விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அரசு மதுபான கடை பாரில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதிக அளவிலான மதுக்குடிகள் குவிந்து மதுப்பாட்டுகள் அதிக விலை கொடுத்து வாங்கி செல்கின்றனர். ஒரு மதுப்பாட்டிலுக்கு 100 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை அதிக விலைக்கு கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெற்று வருவதை காவல்துறை கண்டுகொள்ளாத நிலை உள்ளது. வழக்கமான நாட்களில் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை மதுக்கடைகள் திறந்து இருந்தாலும் மற்ற நேரங்களில் கள்ளச்சந்தைகள் மது விற்பனை நடைபெற்று வருகிறது. இன்று மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு மதுக்கடைகளுக்கு விடுமுறை அளித்தும் தங்குதடையின்றி இந்த புதுக்கோட்டை கள்ளச்சந்தையில் மது விற்பனை கிடைத்து வருகிறது. தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்து வருகிறது. பொதுவாக மதுக்கடைகள் திறக்கப்படும் நேரங்களில் அதிக அளவில் விற்கப்படும் சைடிஸ்டுகள், தண்ணீர் பாட்டில்கள், கப்புகள் கள்ளச்சந்தையில் இலவசமாக வழங்கப்படுகிறது. மதுப்பிரியர்கள் எந்த வகையிலும் ஏமாற்றப்படையாமல் இருக்கும் வகையில் கையில் பணம் இருந்தால் உடனே மதுப்பாட்டில்களை பெற்றுக் கொள்ளலாம். இல்லை என்றால் ஆன்லைன் மூலம் பணம் செலுத்தி மதுப்பாட்டில்களை பெற்றுக் கொள்ளலாம் என்ற வசதிகளையும் பார் ஊழியர்கள் ஏற்படுத்தியுள்ளனர். இருப்பினும் இன்று மகாவீர் ஜெயந்தி தினம் என்பதால் ஒரு நாளாவது கள்ளச்சந்தையில் மது விற்பனையை காவல்துறை அல்லது மாவட்ட தடுத்திருக்க வேண்டும் என்ற அதற்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் இதுவரை மதுபான கடைகளுக்கு விடுமுறை என ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் அறிவித்தது மட்டுமே தகவலாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதுவரை தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தான் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாக்யராஜ்.